கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் நேர காப்பாளருடன் பயணிகள் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய நன்மை செய்தியை பார்த்து வருகிறோம். இது பற்றிய மேலும் விவரங்களை செய்தியாளர் நவீன் வழங்கினேன். வணக்கம் நவீன், இந்த வாக்குவாதம் எதற்காக? பயணிகள் வைக்கக்கூடிய கோரிக்கைகள் என்னென்ன? வணக்கம். அதாவது இன்று ஞாயிறு விடுமுறை மற்றும் சுப முகூர்த்த தினம் என்பதால் சென்னையில் இருக்கக்கூடிய மக்கள் அதாவது திருமண நிகழ்ச்சி மற்றும் கோவில்கள் சொந்த ஊர்களுக்கு வந்து செல்கின்றனர். இதற்காக கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் நேற்று இரவு முதலே ஏராளமான பயணிகள் வந்து காத்திருந்தார்கள். அது பேருந்து இல்லை என அவர்கள் நேற்று இரவு போராட்டமும் நடத்தினார்கள். அதன் பிறகாக அவர்கள் மாற்று பேருந்துகள் மூலமாக அனுப்பி வைக்கப்பட்டனர். இந்த நிலையில் இன்று காலை 6 மணி முதல் இந்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் கூட்டம் என்பது அதிகரித்து காணப்படுகிறது. சுமார் 300க்கும் மேற்பட்ட பயணிகள் வந்து இந்த பகுதிகளில் வந்து பேருந்துக்காக காத்திருக்கிறார்கள். இருந்த போதிலும் குறிப்பாக இந்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திலிருந்து கடலூர், விழுப்புரம், திண்டிவனம், பாண்டிச்சேரி, சிதம்பரம், நெய்வேலி, திருக்கோவிலூர் உள்ளிட்ட பகுதிகளுக்கு குறைவான பேருந்துகளே இயக்கப்பட்டு வருகிறது. அதாவது ஒரு சில பேருந்துகள் மட்டும் இயக்கப்படுவதால் வரக்கூடிய பேருந்துகள் தாம்பரம் மற்றும் பெருங்குளத்தூர் பகுதிகளிலே பயணிகளை வந்து ஏற்றி வருகிறார்கள். இந்த நிலையில் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் இருக்கக்கூடிய பயணிகளுக்கு இந்த பேருந்தில் ஏற முடியாத ஒரு சூழ்நிலை வந்து ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக இங்க இருக்கக்கூடிய நேர காப்பாளர் அலுவலகத்தில் வந்து அவர்கள் வந்து ஒரு கடுமையான வாக்குவாதத்தில் வந்து ஈடுபட்டு வரக்கூடிய அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. ஒரு கட்டத்தில் வந்து பயணிகளின் ஆவேசமாக கேள்வி எழுப்பியதன் காரணமாக இந்த நேர காப்பாளர் அந்த அலுவலகத்தை விட்டு இங்கிருந்து வெளியில் சென்று விட்டார். தற்போது வரை இந்த பகுதிக்கு அவர் வரவில்லை. இருந்த போதிலும் ஏராளமான பொதுமக்கள் இந்த பகுதியில் வந்து காத்திருக்கிறார்கள். இந்த பகுதி மக்கள் இங்கு இருக்கக்கூடிய பொதுமக்களை பொறுத்தவரை இந்த சுப முகூர்த்த தினங்களுக்கு வந்து செல்வதற்காக அதிகப்படியாக காத்திருக்கிறார்கள். அரசு வந்து இந்த குறிப்பிட்ட இது போன்ற சமயங்களில் வந்து கூடுதலாக பேருந்துகளை இயக்க வேண்டும் எனவும் அவர்கள் வந்து தெரிவித்திருக்கிறார்கள். இந்த இங்க இருக்கக்கூடிய பயணிகளிடம் வந்து போலீசார் வந்து தொடர்ந்து பேச்சுவார்த்தையை வந்து நடத்தி வருகின்றனர். ஏனென்றால் இன்று காலை 3 மணி அளவில் கூட இந்த பேருந்து நிலையத்தில் பேருந்துகள் இல்லை என பொதுமக்கள் வந்து போராட்டம் வந்து நடத்தி வந்தனர். இந்த நிலையில் தற்போது மீண்டும் அடுத்த போராட்டம் தொடங்குவதற்குள் இவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி மாற்று பேருந்துகள் மூலமாக அனுப்பும் பணிகளில் போலீசாரும் போக்குவரத்து அதிகாரிகளும் வந்து ஈடுபட்டு இருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி நவீன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.